ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அண்ணா அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அண்ணா ஐயோ, யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸுங்க, ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். பாவம் அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஐயோ அம்மா, சார் இவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. பக்கத்துல எங்கேயாவது ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு போறோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். உனக்கேமா வேண்டாத வேலை? செத்துக்கிட்டு போச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆயிடும். வேலையை பார்த்துட்டு போமா ப்ளீஸ். அம்மா, அம்மா புடிங்கம்மா. அம்மா, அம்மா இப்ப பரவாயில்லையா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? சொல்லுங்கம்மா. அம்மா எங்க இருந்து வரீங்க? ஏம்மா அழறீங்க? உங்களுக்கு என்ன பண்ணுது? ஹாஸ்பிட்டல் போலாமா? சொல்லுங்கம்மா. அம்மா ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமா? என்னாச்சுமா? இல்லப்பா, இந்த அம்மாக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டாலும் வேண்டாங்கறாங்க. நீங்க கொஞ்சம் பேசுங்கப்பா. ஏம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இவர் யாரு? இவர் என் அப்பா. ஐயா நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. பிள்ளைங்க தான் பெற்றவங்கள நம்பி பிறக்குது. ஆனால் பெற்றவங்க யாரும் பிள்ளைங்கள நம்பி பிறக்கிறது இல்லை. நெசந்தானே? நிஜம்தாம்மா. ஆனால் விதியோட விளையாட்டு வித்தியாசமாக இருக்கு. இந்த பிள்ளைய நம்பிதான் ஐயா நீ பிறந்திருக்க. புரியலையா ஐயா? புரியலம்மா. ஆனா என் வாழ்க்கையில என் மக முக்கியமானவங்கிறது மட்டும் புரியுது. அதேதான் ஐயா, ஒரு தாய மகளா பெத்திருக்க. இவ உன் பொக்கிஷம். இவளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கய்யா. பெத்தவங்களுக்கு யாரும் செலவு வைக்க வேணாம். அவங்கள அழ வைக்காம இருந்தாலே போதும். இவ உன்னை அழ வைக்க மாட்டாயா. இவளை மகளா அடைஞ்சது உன் ஜென்ம புண்ணியம் ஐயா.